கதை நேரம். ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர் வந்த செய்தியை கேட்டோடனே ஊர் மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் அவங்கள்ட்ட இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, மழை இல்லாதனால விவசாயம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தவங்க பிசினஸ் ஓட மாட்டேங்குது அப்படின்றாங்க. இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் கேட்ட அந்த முனிவர் வந்துட்டு ஒரு ஜோக் சொல்றாரு. அதுக்கு எல்லாருமே இந்த கூட்டத்துல எல்லாருமே ஹஹஹா ஹஹஹா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே ஜோக்க திருப்பி சொல்றாரு. அந்த கூட்டத்துல சில பேர் மட்டும் லேசா ஒரு புன்னகை மட்டும் கொடுக்குறாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே ஜோக்க திருப்பி சொல்றாரு. அந்த கூட்டத்துல யாரும் சிரிக்கவும் இல்ல, புன்னகையும் குடிக்கல, ஒண்ணுமே பண்ணல. அப்போ வந்துட்டு அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், என்ன முனிவரே, சொன்ன ஜோக்கே திருப்பி திருப்பி சொல்றீங்களே, எனக்கு அடுத்தே போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, எப்படி ஒரு ஜோக்க திருப்பி திருப்பி சொன்னா உங்களுக்கு அழுத்து போதோ, ஏன் ஒரே கஷ்டத்தை திருப்பி திருப்பி யோசிச்சு கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு மனசை கஷ்டப்படுத்திக்கிறீங்க. நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிறீங்க? எல்லாத்தையும் மனசுல இருந்து நீக்கிட்டு ஜாலியா இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் அதை உணர்ந்துட்டு ஹாப்பியா லைஃப் வந்துட்டு மூவ் ஆன் பண்றாங்க. இதே மாதிரிதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில உள்ள கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் மறந்துட்டு வானத்துல பறக்கிற பறவைகள் போல ஜாலியா ஃப்ரீ பேர்ட்ஸா